அது மங்காத்தா தான் ப்ரோ. ஏன்னா அங்கே கொஞ்சம் கதையும் நல்லா இருந்துச்சு, ஸ்க்ரீன் பிளேவும் நல்லா இருந்துச்சு, கமர்ஷியலோட கொஞ்சம் அங்கே கெத்தாக இருந்துச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லேக் இருந்துச்சு. அதான் இல்லை ஜீவன் தான் ப்ரோ நல்ல வில்லனாக இருந்தார். ஏன்னா விஜய் வந்து அந்த அளவுக்கு கெட்ட சைடில் நம்ம பார்த்ததே இல்லை. அப்பப்போ கொஞ்சம் அங்கே ஃபன்னியாக அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு, அது நல்லா இருந்துச்சு ப்ரோ. மங்காத்தோட கம்பேர் பண்ணால் ஓரளவுக்கு கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு ஒரு சில இடத்துல. பட் ஆனால் படம் சூப்பராக பிக்கப் ஆகிருக்கு செகண்ட் ஹாஃபில். கிளைமேக்ஸ் சூப்பராக இருக்குது. இல்லை ப்ரோ, ரெண்டுமே தான். எனக்கு அது மாதிரிலாம் இல்லை, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. எனக்கு மங்காத்தா நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இது நல்லா தான் இருக்குது எனக்கு. ஜீவன் இதுதான், ஜீவன் தான், ஜீவன் கேரக்டர் தான். விஜய் தான் இதில், விஜய் தான் மெயின் வில்லன், அது சூப்பராக இருக்குது. இது ரெண்டும் ஒன்று தான் ப்ரோ, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. இதில் கம்பேர் இல்லை, ரெண்டு பேருமே தான் நல்லா இருக்குது ப்ரோ. மங்காத்தா தான் ப்ரோ மாஸ். நான் தளபதி ஃபேன் ஆனாலும் மங்காத்தா தான் மாஸ். உங்களுக்கு அட்ஜஸ்ட் தான் ப்ரோ. மங்காத்தா தான், மங்காத்தா தான். கோட் இது வேற ஸ்டோரி, அது வேற ஸ்டோரி. ரெண்டுமே கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ண மங்காத்தா நல்லா இருந்துச்சு. விநாயக் மகாதேவன் ஆனால் நான் விஜய் ஃபேன், ஆனால் விநாயக் மகாதேவன் நல்லா இருக்கு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா பண்ணியிருக்கேன். மங்காத்தாவோட பெட்டராக இருந்துச்சு. எல்லாமே எவ்ரிதிங் ஒர்க். சாங்ஸு, அந்த காமெடி எல்லாமே எவ்ரிதிங் ஒர்க். ஐ எம் விஜய் ஃபேனுங்க, அஃப்கோர்ஸ். ஜீவன் தான். மங்காத்தா ஈக்குவல் தானே, நல்லா தான் இருக்குது. குட். ஜீவன் தானே. தலை எப்பயுமே ஃபர்ஸ்ட். மங்காத்தை விட மச் பெட்டர் தான். அப்போ மங்காத்தா பெட்ரு, இப்போ கோட் பெட்ரு. ஜீவன் ஆக்டிங் நல்லா இருக்கு, அது சூப்பர். தலை சூப்பராக பண்ணியிருப்பாரு. தலையை பற்றி சொல்ல வேணுமா? மங்காத்தாக்கு அது அஜித்துக்கு மங்காத்தா, கோட் வந்து விஜய்க்கு, அந்த மாதிரி செய்யலாம். நல்லா சூப்பராக இருக்குது, ஓரளவு சூப்பராக. ஃபேவரட் வந்து ஜீவன் தான். ஜீவன் வேறு லெவலில் இருக்காது. விநாயக் மகாதேவன் அப்படி அளவுக்கு இல்லை, இதில் வில்லன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை அஜித் ஸ்டைலு வேற, விஜய் ஸ்டைலு வேற. பட் ஆனால் உண்மையாக சொல்லணும்னா மங்காத்தா தான் நல்லா இருக்கு. வில்லன் இஸ் அஜித் ஆல்சோ குட். அஜித் அடிச்சுக்க ஆள் கிடையாது. பட்டு அந்தந்த ஸ்டைல் அவங்கவுங்க பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இந்த படம் இவருக்கு ஓகே, குட். மங்காத்தா வேற, இது வேற இருந்தாலும் மங்காத்தா மாதிரி இது ஒன்று ட்விஸ்ட் அதிகம். ரெண்டுமே சூப்பர் சார். அதெல்லாம் எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க, எல்லாமே நல்லா தான். எனக்கு தெரிஞ்சு கோட் நல்லா இருக்குது. மங்காத்தா விட இந்த படம் சூப்பராக தான் இருக்குது. விஜய் அஜித் ரெண்டு பேருமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. மங்காத்தோட கம்பேர் பண்ணும்போது இது ஓகே. மங்காத்த அளவுக்கு வராது, பட் இருந்தாலும் இது ஓகே. எல்லாருமே ஓகே தான் ப்ரோ, எனக்கு பிரச்சனையே இல்லை. பட்டு சூப்பராக இருந்தது ப்ரோ படம். இதுதான் மாஸ். அதாவது மங்காத்தை பற்றி வேணாம், இதுதான் மாஸ், அவ்வளோதான். ஜீவன் தான் அதில் மாஸ். ஜீவன் தான் மாஸாக பண்ணியிருக்காரு. அது வெவ்வேறு காலகட்டத்தில். மங்காத்தாவே இப்போ 2024 எடுத்திருந்தாங்கன்னா இருக்கும், அது 2054 எடுத்தாலுமே அது நல்லா இருக்குது, பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவோம். பட் அந்த காலகட்டனால கம்பேரிசன் வேண்டாம். இந்த காலகட்டத்துக்கு கோட் ஓகே. இப்போ கோட்டே பார்த்தீங்கன்னா இன்னொரு 15 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா என்னப்பா இது செகண்ட் ஹாஃப், இதெல்லாம் இது அவ்வளோ செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்லுவோம். ஸோ அது பார்க்கலாம். ஜீவனே வச்சுக்கலாம். ஏன்னா ஜீவனுக்கு நிறைய இடத்துல அந்த ஒரு வைபிளே இருக்காருங்க. அந்த ஒரு 2K கிட்டோட டைலாக், அந்த ஒரு அதான் சொல்கிறேனே இன்ட்ரகேட் சீரியஸான சீனை உட்காந்து அந்த தூள் படத்தோட மதுரவி இருந்தானு பாடிட்டு இருப்பாரு. ஸோ அந்த இந்த கேஸ் அந்த சேயிங் ஜீவன். பட் விநாயக் தாங்க, அதுக்கு நோ கம்பேரிசன். அந்த ஏஜ் இருக்குல்ல கேரக்டருக்கு நான் சொல்கிறேன், அந்த கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா இவர் வேற லீக், அவர் வேற லீக். ரெண்டு பேருமே ஃபேவரட்னு சொல்லிக்கலாம் கண்டிப்பா. இல்லை மங்காத்தா கம்பேர் பண்ணா அப்படின்னு சொல்ல முடியாது. மங்காத்தா வந்த ஜென்ரேஷனுக்கு மங்காத்தா சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு இது செம்மையாக இருக்குது, அவ்வளோதான். நம்ம டெக்னாலஜின்னு இருக்குல்ல, ஸோ அதனால் இப்போது இந்த டெக்னாலஜியில் செம்மையாக பண்ணியிருக்காரு. இது ஒரு மாதிரி, இது வேறு லெவலில் இருக்குது, வேறு மாதிரி. இப்போ ஒரு மங்காத்தா ஒரு வேறு ஜோனில் இருக்கும், இது ஒரு வேறு ஜோனில் போகுது. அதுலேயும் சிஎஸ்கே மேட்ச் அப்படின்னு காமிச்சிருப்பாரு, இதுலேயும் மேட்ச் சிஎஸ்கே அதெல்லாம் காமிச்சிருக்காரு. மற்றபடி நல்லா இருக்கு. இல்லை ஜீவன் விஜய், அந்த சின்ன வயசு விஜய் அவர் அல்டிமேட். வந்து ஒரு கிளாஸ், ஒரு வில்லன்னா எப்படி இருக்கணும், ஒரு மாதிரி தெரிக்க விட்டுருப்பார், ஒரு மாதிரி வேற லெவலில் பண்ணியிருப்பார். அவர் ஆட்டிடியூட்டே செம்மையாக இருக்கும். எப்படி சொல்கிறது, வில்லன்னா ஊன் கத்துற சீன்லாம் கிடையாது, ஒரு மாதிரி அப்படி இருக்கும். அது சொல்ல தெரில, எனக்கு எப்படி சொல்லணும் தெரில. பட் ஆனால் செம்மையாக இருக்குது. அவர் மாஸ்டர் பீஸ். அதில் மங்காத்தால அஜித் சார் வந்து அவர் மாஸ்டர் பீஸாக பண்ணியிருப்பார். இல்லை சின்ன இளைய தளபதி அவர் இப்போ வில்லனாக பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு அவர் எப்படி ஆட்டிடியூடாக இருக்குமோ அந்த ஆட்டிடியூட் அப்படியே இருக்கும். ஒரு பயங்கர மெச்சூர்டாக அப்படிலாம் இல்லாமல் பயங்கர ஆட்டிடியூடு, பட் செம்ம நாலேஜாக இருப்பார். ஸோ அதுதான் இதில் காமிச்சிருப்பான். பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. கண்டிப்பாக நம்ம மங்காத்தாவும் ஃபேவரட், இதுவும் ஃபேவரட். பட் இதுவும் எனக்கு, நான் விஜய் ஃபேன் ஆக்சுவலாக. இது செம்மையாக வந்திருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மங்காத்தாவும் இதுவும் கம்பேர் பண்ணானா இது வந்து இது வேறு ஜென்ரேஷன் போல், அது வேறு ஜென்ரேஷன் போல் சூப்பராக பார்க்கலாம். ஜீவன் கேரக்டர், சஞ்சய் கேரக்டர் நல்லாயிருக்கும், ஃபாதர் கேரக்டர் நல்லாயிருக்கும். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. மங்காத்தா ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு சொல்லலாம். மங்காத்தால ஐ திங்க் மியூசிக் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது, இதில் மியூசிக் கொஞ்சம் டவுனாக இருக்க மாதிரி இருந்தது. அதுக்கு ஜீவன் அப்படிலாம் சொல்ல முடியாது ப்ரோ, அது வேற இது வேற. அப்படி கம்பேர் பண்ண வேணாம். எது கம்பேர் பண்ணிக்கிட்டு, ரெண்டுமே படம் தான், ரெண்டுமே நல்லா இருக்கு, பார்த்து என்ஜாய் பண்ணுறதை விட்டுருணும், அவ்வளோதான். அதான் சொன்னேன், இப்போ கம்பேர் பண்ண வேணாம். ரெண்டு பேருமே அவங்க ரோலை பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் அது பார்த்துட்டு போயிடணும், அவ்வளோதான். அதோட கம்பேர் பண்ணால் இது நல்லாவே இருக்குது.
ரெண்டுமே மாஸ் தான், ரெண்டுமே சூப்பர். உண்மையிலேயே ஜீவன் தான் நல்லா நடிச்சார், நல்ல யோசனை, அதனால தான், வேற ஒன்று. மங்காத்தாவோட கம்பேர் பண்ணவே முடியாது ஆப்வியஸாக. இல்லை மங்காத்தா அது டோட்டலாக வேறு ஜானர், இது டோட்டலாக வேறு ஜானர். ஓகேங்களா, லைக் அது ஒரு ஹேஸ்ட் மாதிரியான ஒரு ஸ்டோரி, இது ஒரு ஓகே ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி, நல்லா இருக்கு. ஆமாம், மங்காத்தாவோட கம்பேர் பண்ண முடியாது. விநாயக் மகாதேவ் இல்லை, அதில் என்ன கேட்டால் ரொம்ப ராவான வில்லனிசம் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எப்படி சொல்கிறது, அதில் ஸ்டார்டிங்லேருந்து லைக் ரொம்ப ராவான வில்லனிசம் ஒரு இருந்தது. ஆனால் இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இதில் வந்து ஓகே ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு தெரியுது ஓகே ஒரு நெகட்டிவான ஒரு ஷேட் இருக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் நான் ரொம்ப ஸ்பாய்லர்ஸ் தர வரும்ல, அதனால தான் நல்லா இருக்கும் ஓவராலாக படம் பாருங்க. அது தனி ப்ரோ, இது தனி ப்ரோ, ரெண்டு கம்பேர் பண்ணாதீங்க, படம் மட்டும் பாருங்க. இது ஜீவன் தாஸ். கண்டிப்பாக நான் தலை ஃபேன், கண்டிப்பாக நான் மங்காத்தா தான் சொல்லுவேன் நான். பட் நல்லா ட்ரை சொல்கிறேன், விஜய் நல்லா பண்ணியிருக்காரு, அந்த டிஏஜிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. சரிங்களா, சூப்பர் படம், கண்டிப்பாக பார்க்கலாம். விநாயக் மகாதேவ் கண்டிப்பாக வரலாம். பட் நல்லா ட்ரை பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் நானே, நல்லா ட்ரை பண்ணியிருக்காரு. பட் அப் டு த மார்க் வரல, நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அது வந்து அவர் தலை அது மங்காத்தா வேறு லெவலு, இது தளபதி வேறு லெவலு, இது தளபதிக்கு இது வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் படம் கொஞ்சம் லியோ பீஸ்டில் கொஞ்சம் லாகாக இருந்துச்சு. இது ஃபுல் பேக்கேஜ் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது, எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம், அருமையாக இருக்குது படம். எனக்கு தளபதி தானே. மங்காத்தாவோடலாம் கம்பேர் பண்ணோம், அது வந்து ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சு. அது அந்த டைமுக்கு அது கிளாஸு, இந்த டைமுக்கு இது கிளாஸ். இந்த வெங்கட் பிரபு கிட்டேருந்து இதுதான் நம்ம எதிர்பார்க்க முடியும், இதை விட வந்து அவர்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. விஜய் வச்சு எடுக்கணும்னு ஆசைப்பட்டார், பக்காவாக பண்ணிட்டார். கடைசி படம்ன்றதால நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. மேக்கிங்கில் அடிச்சிக்க முடியாது. நெல்சனு, லோகேஷ் எல்லாரும் வந்து இவர்கிட்ட கற்றுன்னு போகணும் மேக்கிங். ஏன்னா இவ்வளோ வயசாகி இவ்வளோ சூப்பராக மேக்கிங் பண்ணுறாருன்னு போது வேறு லெவலில் பண்ணியிருக்கோம் படம். ஜீவன் தான் நமக்கு. மங்காத்தா அது வேறு அஜித். இதில் ஜீவன் செம்மையாக பிரித்து மீட்டார். நமக்கே கடுப்பாக இருக்கும் பார்க்கும்போது, என்னடா இப்படி பண்ணுறான்ட்டு. 2K கிட்ஸ் இருந்தால 90 கிட்ஸுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். பட் ஆனால் ஓவராலாக படம் சூப்பராக. அதெல்லாம் அது வேறு, இது வேறு சார். இதில் தலையும் வராரு, தலை மாதிரி ஒரு விஷயம் வருது. இல்லை சார், நீங்கள் அது எதுவுமே இது பண்ண முடியாது. இது தனியாக இருக்குது, வெரைட்டிஸாக இருக்குது, பார்க்கலாம். ரொம்ப கருத்து சொல்லணுன்ட்டு வந்துலாம் பார்க்க முடியாது. நல்லா இருக்குது படம், சூப்பராக இருக்குது. மங்காத்தாவோட கம்பேர் பண்ண முடியாது, பட் ஓகே நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் சூப்பர், இந்த வில்லன் கேரக்டர் தான் அருமையாக இருக்குது. அப்போ மங்காத்தானா அது அஜித் சாருக்கு வந்து ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் எல்லாம் சூப்பராக இருக்கும். அது அஜித் சாருக்குன்னு ஒரு படம், இது வந்து விஜய் சாருக்குன்னு ஒரு படம். இது விஜய் சாருக்குன்னு ஏற்ற ஒரு படம், கமர்ஷியல் படம். அது அஜித் சாருக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் அது. அதனால வந்து படம் நல்லா இருக்கு. மங்காத்தை விட நான் ரொம்ப பெருசு அப்படியெல்லாம் கிடையாது. மங்காத்தா மெகா ஹிட்டு, அதே மாதிரி விஜய்க்கு வந்து இது மெகா ஹிட்டு. நல்லா இருக்குண்ணா படம், நீங்கள் போய் பாருங்கள். வில்லன் வந்து அதுதான் சொல்கிறேன்னா, அவர் மைனஸ் பண்ணி இப்படி சொல்ல முடியாது. விஜய் சார் வந்து வில்லனிசம் இதில் வந்து நல்லா பண்ணியிருக்காரு. சின்ன பையன் மாதிரி ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி ஒரு த்ரில்லராக படம் காமிச்சிருக்காங்க. இதே வந்து விநாயகம் வந்து அதுக்கேற்ற மூவி அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுக்கேற்ற மூவி இவர் நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம வெங்கட் பிரபு தான் என்கரேஜ் பண்ணணும் உண்மையாகவே. ரெண்டுமே பெஸ்ட்ண்ணா. இன்னொன்று விஜய்க்கு வந்து பிஜிஎம் போட்டிருக்காங்க பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் வந்து இது கம்பேரிசன் பண்ணுறாங்க. விஜய்க்கு சாருக்குன்னு ஒரு ட்ராக் இருக்குது பிஜிஎம், அஜித் சாருக்குன்னு ஒரு இது இருக்குது. அஜித் சாருக்கு எப்படி போகணுமோ அப்படி சூப்பராக போட்டிருக்காங்க. அதை விட இது பெஸ்ட்டு, இதை விட அது பெஸ்ட்டுன்னு பாருங்க. விஜய்க்கு ஏற்ற மாதிரி அவருக்கு பாடி லாங்குவேஜ், அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு மியூசிக் போடுவாங்க. அவ்வளோதாண்ணா, சூப்பராக இருக்குது படம். நான் திரும்பி 2 டைம்ஸ் பார்ப்பேன், ஃபேமிலியோடு வந்து பார்ப்பேன். நான் வாரிசே 5 டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். எங்கள் ஒய்ஃப் வந்து அவங்களே 5 டைம்ஸ் பார்த்துருக்காங்க. விஜய் ஃபேன்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஃப்டர் வெரி லாங் டைம் விஜய் இஸ் பேக் இன் கமர்ஷியல் ஹிட்.